Hi learners, இன்னைக்கு நம்ம கிராமர்ல ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்க போறோம். இந்த 10 சென்டென்ஸ்லுமே ஏதாவது ஒரு எரர் கண்டிப்பா இருக்கும். உங்களால 10/10 ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிராமர்ல சூப்பர்பா வெல் அண்ட் குட்டா இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு பிகினர்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல் கூட நீங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் என்னென்ன எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி உங்களோட ஸ்கோர் 10க்கு எவ்வளோ அப்படின்றதையும் நீங்க எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வியூவர்ஸ் எந்த லெவல்ல கிராமர்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு பிகம் ப்ரோ ஆன் கிராமர் ஆர் இன்னும் கொஞ்சம் நான் கிராமர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட 30 டேஸ் கோர்ஸை மறக்காம போய் வாட்ச் பண்ணிட்டு வந்து அப்புறமா இந்த ஸ்பாட் டேரர் சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ லைக் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், he do his homework every day. இதுல என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கமெண்ட் பண்ணுங்க. he do his homework every day. இந்த இடத்துல verb தான் வந்து மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா? அதாவது நம்ம do அப்படின்ற verb நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா you, we, they இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும்போது தான் நம்ம do அப்படின்ற verb நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு he, she, it இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன மாதிரி verb யூஸ் பண்ணணும்னா does அப்படின்ற verb வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது verb கூட es, ies ஜாயின் பண்ணி நம்ம she, it வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அக்கார்டிங் டு தட் verb you have to add this yes, es or ies. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். she can sings well. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்கு கண்டுபிடிங்க பாப்போம். இந்த இடத்துலயுமே verb தான் வந்து தப்பா இருக்கு. அதாவது இந்த sings அப்படின்ற verb இருக்கு இல்லையா, இதுல நம்மளுக்கு yes அப்படின்றத நம்ம ஆட் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கேன் ஆர் ஷல் ஆர் வில் இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் வரும்போது எப்பயுமே வேர்ப் வந்து சிங்குலர்ல தான் இருக்கணும். மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட மெயின் வேர்ப் வந்து சிங்குலர்ல தான் இருக்கணும். ப்ளூரல்ல எஸ் அப்படின்றத நம்ம சேர்க்க கூடாது. ஓகேவா? she can sing well. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I am agree with you. இதுல என்ன எரர் இருக்கு கண்டுபிடிங்க பாப்போம். எஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து verb தான் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக். பட் எப்படி அது வந்து மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலி அக்ரி அப்படின்றது ஒரு verb, am அப்படின்றது ஒரு verb. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல இந்த மாடல் verb ஒரு ஆக்சிலரி verb இந்த am அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேவா? மெயின் verb நம்மளுக்கு அக்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த verb நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இதோட கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஐ அக்ரி வித் யூ. அவ்வளவுதான். நான் உனக்கு நீ என்ன சொன்னியோ அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ அக்ரி வித் யூ இந்த இடத்துல ஆம் தேவைப்படாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், he is married with a doctor. இந்த இடத்துல வந்து ப்ரிப்போசிஷன் மிஸ்டேக்கா இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். கமெண்ட் பண்ணுங்க. he is married with a doctor. இது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்போசிஷன்ஸ்ல பார்த்துட்டோம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் வீடியோ பார்த்திருந்தவங்களுக்கு கண்டிப்பா இதை நீங்க டக்குன்னு ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, சோ இந்த இடத்துல வித் அப்படின்றது தான் வந்து தப்பு. he is married to a doctor அப்படின்னு வரணும். ஓகேவா? he is married to a doctor. இந்த இடத்துல வந்து ப்ரிப்போசிஷன் வித் யூஸ் பண்ணக்கூடாது, to தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 5, each of the boys have a book. இந்த இடத்துல each அப்படின்றது வந்து சிங்கிள் பர்சன், சிங்குலர். அதாவது ஒருத்தவங்களையும் நான் சொல்றேன். each of the boys அப்படின்னா ஒவ்வொரு பையனுமே புக் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ண கூடாது. ஈச் அப்படின்ற சிங்குலருக்கு நம்ம இந்த பாய் அப்படின்றதையுமே நம்ம எப்படிதான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும். எஸ் இந்த இடத்துல வந்து வரக்கூடாது. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் பாருங்க. she didn't went to school. இதுல வந்து did அப்படின்றது என்னது, பாஸ்ட் டென்ஸா? did வந்ததுன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல did வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சோ இது ஆல்ரெடி வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம did அப்படின்ற இந்த ஆக்சிலரி verb ஆர் மாடல் verb யூஸ் பண்ணும்போது மெயின் verb எப்பயுமே நம்மளுக்கு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல went அப்படின்றது வந்து go உடைய பாஸ்ட் ஃபார்ம் தானே went. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து did அப்படின்ற verb முன்னாடி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா present form of verb, went ஓட present form கோவா, அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு went வரக்கூடாது, go தான் வரணும். இப்போ அந்த சென்டென்ஸ படிங்க. she didn't go to school. இதுவுமே என்னது சொல்லுங்க, பாஸ்ட் தான். பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? she didn't go to school. அவ ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ அப்போ did அப்படின்றது வந்ததுன்னா
என்னதான் பண்ணணும், மெயின் verb நம்மளுக்கு எப்படி இருக்கணும், present formல இருக்கணும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 7th question பாருங்க. they are playing cricket yesterday. இதுவுமே என்னது, past tense தான். ஏன்னா வந்து yesterdayன்னு வந்துச்சு, சோ அதனால ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு தெரியும் இது வந்து past tense அப்படின்றது. சோ அப்போ இந்த இடத்துல are playing அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, கண்டினியூஸ். நம்மளுக்கு பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். they played cricket yesterday தான், இந்த are playing அப்படின்றதுலாம் வந்து வராது. ஓகேவா, they played cricket yesterday, அவங்க நேத்து கிரிக்கெட் விளையாடினாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் நம்பர் 8, I have seen her yesterday, நான் அவளை நேத்து பார்த்தேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு verb இந்த have seen அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா present tenseல இருக்கக்கூடிய perfect, அதாவது present perfect tenseல இருக்கு. ஓகேவா, present perfect tenseனா நம்ம have plus past participle form of verb வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப இந்த இடத்துல இது வந்து வரக்கூடாது, நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பாஸ்ட், அவ்வளவுதான். நான் அவளை இதை பார்த்தேன், பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன verb எழுதணும்னா saw எழுதணும். அதாவது பாக்குறது தானே, இந்த saw அப்படின்றது வந்து பாக்குறது. சோ see, saw, seen, இதுதான் வந்து verb 1, verb 2, verb 3. ஓகேவா, இந்த இடத்துல நம்ம வந்து verb 2 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்து past tenseல இருக்கு. புரியுதா, past tenseல இருக்கு. சோ அதனால I saw her yesterday. ஓகேவா, பட் இது வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. தப்பானா எப்படி, seen அப்படின்றது வந்து verb ஓட third form. சோ அது வந்து என்னவா இருக்கு, present tenseல perfect, present perfect tenseல இருக்கு. ஓகேவா, சோ அப்ப இது வந்து I have seen her yesterday அப்படின்றது வந்து தப்பான சென்டென்ஸ், I saw her yesterday அப்படின்றது தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் I am having a sister. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பொதுவா நம்ம ஜென்ரலா பேசும்போது நம்ம வந்து இந்த I am having அப்படின்றதுலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் ரிலேஷன்ஷிப், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், எனக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது எப்பயுமே இந்த இடத்துல am havingனு யூஸ் பண்ணாம வெறும் have தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, I have your sister அப்படின்றது தான் வந்து கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. 10க்குல நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலும் முன்னாடியே நான் வந்து 10க்கு இவ்வளவு ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வீடியோவை ஸ்டார்ட் பாத்துக்கிட்டே வாங்க. ஓகேவா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் எ டான்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் எ டான்சர் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் ஆஃப் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒன் ஆஃப் அப்படின்றது வந்தாலே நம்மளுக்கு எப்பயுமே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்ல என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா, ஒன் ஆஃப் அப்படின்ற வேர்ட் வந்தாலே நம்ம இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம் தான் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, சோ ஏன்னா நம்மளுக்கு இது எல்லாமே வந்து சப்ஜெக்டா வந்துருது இல்லையா, சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளூரல் தான் வந்து யூஸ் பண்ணணும். பர்சஸ் ஒன் ஆஃப் அப்படின்றது வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் அந்த வேர்ட் தான் வந்து யூஸ் பண்ணி. இந்த இடத்துல ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் தான், சோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எ டான்சர், ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இஸ் எ டாக்டர், ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் இஸ் எ சிங்கர். ஓகேவா, சோ எது வந்தாலும் ஒன் ஆஃப் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, சோ ஐ ஹோப் கண்டிப்பா இதுல 10க்கு 10 நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் நீங்க 30 டேஸ் கோர்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதோட எல்லா டாபிக்குமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த 10th சென்டென்ஸ் ஆரல் ஸோ இதுதான் வந்து சம்திங் எல்லாருமே கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மோஸ்டா எல்லாருமே வந்து நிறைய கத்துக்காம அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அப்ப இப்ப நான் சொன்ன இந்த 10 சென்டென்ஸ்ல இனிமேல் நீங்க இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்கும்போது தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகேவா, இப்போ எனக்கு இருக்கிற அக்கால ஒரு அக்கா வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை ஈஸியா இப்ப சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிடுவீங்க. கரெக்டா, ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இஸ் எ டாக்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்டயுமே வந்து ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஈச் ஆஃப் த கேர்ள் ஹேவ் எ டேலண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா, ஈச் ஆஃப் த கேர்ள் ஹேவ் எ டேலண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம், எஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இதுவுமே நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிச்சு. சோ
டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் இந்த ஸ்பாட் எரர் வச்சு நீங்க உங்களால வந்து ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பாட் எரர் சீரிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் இன்னும் சில அட்வான்ஸ்டான சென்டென்சஸ்ல என்னென்ன எரர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மூலியமா சீக்கிரமா நம்மளோட இங்கிலீஷ் கிராமரும் நம்மள வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட வொக்காபுலரியும் நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சீரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 10க்கு உங்களோட ஸ்கோர் எவ்வளவு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனல்ல நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சோன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். I will see you in the next interesting and important video. Bye.